எப்படி 9 சாப்பிட்டோம். ஒரு தீப்பட்டத்துக்கு 9 சாப்பாட்டம். 9 சாப்பிட்டோம். ஆமா. அதே 8 கால் லட்சணமே. 8 கால்ல போறது யாரு? யாரு? அதே பிணமே. போனோம். பிணமே. எப்படி திரும்ப போறது இத? அப்படி 8 கால்ல போறது போனோம். 8 கால் லட்சணமே. எம்மன் யாரு பரியே? எம்மன் யாரு கூடி வாகனம் இது? எது? எருமைடா. அதே எருமைக்கிடாவே. ஆமா. கூரை இல்லா வீடு. கூரை இல்லா வீட்டுக்கு என்ன பெயர்? குட்டி சேவரு. அதே குட்டி சேவரு. குலராமன் தூதுவானே. ராமருக்கு தூதுவான் யார்? அதே குரங்கு. மட்டில் பெருத்த பெரியம்மன் வாகனமே. மூதேவி ஏறக்கூடிய வாகனம் இது. அதே கழுதையே. யாரையடா சொன்ன அது ஆலக்கீரையடா ஆராய்ந்து பாராயடா. ஆலக்கீரை பாத்தியா? ஒரே ஒரு தண்டு இருக்கும். 4 இது இருக்கும். அதான் ஒரு காலிலே 4 பந்தலடி. அப்படி என்று கம்ப தெரிவித்தார். அவ்வையை போல் அறிந்தவரும் இல்லை, கம்பரை போல் கற்றவரும் இல்லை. அப்பேற்பட்ட லட்சுமி கடாட்சியம் சபைக்குள் வந்தேனே. நான் யார்? எந்த நாட்டு கிழவரசன்? ராமரே என்ன விளக்கம்? சக்கரவர்த்திக்கும் என் தாயாகிய சத்யஜானி அம்மனுக்கும் பிள்ளையாக உதித்த எனது பேரோ சாந்தசீலன். சாந்தசீலன் பொருள் தெரியுமா? சாந்தம் என்றால் பொறுமை, சீலன் என்றால் அழகு, பொறுமையின் அழகு தருகிறபடியினால் எனக்கு சாந்தசீலன் என்ற நாமதேயம். ஆமா, அது மட்டுமில்லாமல் நான் பள்ளிக்கு சென்று என் குருவை வணங்கிவிட்டு 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கானம் 108 போஜனம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கல்விகளும் கற்று வருவேன். அப்போது என் தந்தையும் தாயும் என் மகள் எப்போ வருவான் என்று பால் தயிரை வைத்துக் கொண்டு எதிர்பார்த்த ஒன்றமா இருப்பார்கள். அப்ப இருக்கும் போது தாயும் தந்தையும் பார்க்க வேண்டும். அன்னையிடம் சென்று மகனாய் சாந்தத்தில் வந்து பற்றி சொல்கிறார். எங்கள் கூட இந்த ஊர் பொதுமக்கள் யாவரும் குபேர சம்பத்தாக வளரும்படியாக வாழ்த்து விட வேண்டுகிறேன். ராமவதி ராமன் பேரும் பிரபலி இறங்கத் தொடங்கும் மேல் உண்டானப்பட்ட கீர்த்தியானவதி குதிரச்சந்தல் நகரத்திலே வாழும்படியான எனது அப்பா காலம் சென்ற பெரிய தம்பி மூவர் கூப்பர் அவர்கள் சட்டை இடத்திலே சபலரி பூக்க வேண்டும், ஆண்ட இடத்திலே மல்லிகை பூ பூக்க வேண்டும். அப்படி என்று அவர் மகனாக இறங்கி வரும்படியான பூங்கொடி இறக்காக வாரிவடங்கி இருக்கின்றது. அவர் குடும்பத்திலே மண்டலேஸ்வரன் இருந்தார், தனிப்பார்வை இருந்தார், நற்பார்வையாக இருந்து ஆதி நாராயணன் குடியிருந்து காக்க வேண்டும் என்று வாழ்த்து விட வேண்டுகிறேன். பாளையங்கால் நகரத்திலே வாழும்படியான எனது மாமா காலம் சென்ற காசி மூப்பர் அவர்கள் சட்டை இடத்திலே சபலரி பூக்க வேண்டும், ஆண்ட இடத்திலே மல்லிகை பூ பூக்க வேண்டும். அவர் குமாரனாகி இறங்கி வரும்படியான செல்வராஜ் அவர்கள் வாரிவடங்கி இருக்கின்றார். அவர் குடும்பத்திலே மண்டலேஸ்வரன் இருந்தார்,
தனிப்பார்வை எல்லாம் நட்பார்வையாக இருக்கும்படியாக ஆழ்த்திவிட வேண்டுகிறேன். அதோ ஆரூர் எனது மருமகனாகிய செல்வராஜ் அவர்கள் எனக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். அவர் குடும்பத்திலே அம்மனாகிய மகமாரி அம்மன் இருந்து தனிப்பார்வை இருந்தால் நட்பார்வையாக இருக்கும்படியாக வாழ்த்துவிட வேண்டுகிறேன். குதிரச்சந்தல் நகரத்தை வாழும்படியான எனது அண்ணி அதோ காலம் சென்ற சின்ன பிள்ளை அவர்கள் செத்த இடத்திலே சபலரி பூக்க வேண்டும், ஆண்ட இடத்திலே மல்லிகை பூ பூக்க வேண்டும், அவர் 4ஆம் அதை மோட்சமடைய வேண்டும் என்று அவர் மருமகனாகி இறங்கி வரும்படியான ஆலயங்கால் நன்னகரத்தை ஏதோ குழந்தை மேல் எனது மருமகன் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார். அவர் குடும்பத்திலே ஆதிநாராயணன் குடியிருந்து காக்க வேண்டும் என்று வாழ்த்திவிட வேண்டுகிறேன். அதோ அருமை அண்ணா ரிஷிவந்திய நன்னகரத்திலே வளர்ந்த ஆரூர் அண்ணன் பாபு அண்ணா அவர்கள் ஆரி வழங்கியிருக்கின்றார். அவர் குடும்பத்திலே சனிப்பார்வை இருந்தால் அப்பார்வையாக இருக்கும்படியாக வாழ்த்திவிட வேண்டுகிறேன். ராமோதி ராம பேரும் பிரபலி விளங்கத்துறங்கின் மேல் கூடாரப்பட்ட கீர்த்தியானவதி தியாககுரு நன்னகரத்தை வாழும்படியான எங்க அப்பா காலம் சென்ற கோவிந்தர் ஐயா காய்கறி வியாபாரியாக இருந்தபடியான அவர் செத்த இடத்திலே சபலரை பூக்க வேண்டும், ஆண்ட இடத்திலே மல்லிகை பூ பூக்க வேண்டும் என்று அவர் குமாராக விளங்கி வரும்படியான அது ஜோதிமணி காய்கறி வியாபாரியருக்காக வாரி வழங்கியிருக்கின்றார். அவர் குடும்பத்திலே சனிப்பார்வை இருந்தால் அற்பார்வையாக இருந்து ஆதி நாராயணன் குடியிருந்து காக்க வேண்டும் என்று வாழ்த்து விட வேண்டுகிறேன். ராமோதி ராம பேரும்பரமணி விளங்கத்துறங்கின் மேல் கூடாரப்பட்ட கீர்த்தியானவதி திம்மலை கோவிந்தன் அண்ணார் அவர்கள் கங்கையம்மன் பெயர் விளங்கும்படியாக கங்கையம்மாள் அவர்கள் அது தண்டனை மூர்த்திக்காக வாரி வழங்கியிருக்கின்றார். அவர் குடும்பத்திலே சனிப்பார்வை இருந்தார் அற்பார்வையாக இருக்கும்படியாக வாழ்த்து வேண்டுகிறேன். சென்னை நகரத்திலே வாழும்படியான ஏழுமலை வசந்தா அவர்கள் மூர்த்திக்காக வாரி வழங்கியிருக்கின்றார். அவர் குடும்பத்திலே சனிப்பார்வை இருந்தால் அற்பார்வையாக இருக்கும்படியாக வாழ்த்து வேண்டுகிறேன். சிதம்பரம் நகரத்திலே வாழும்படியான அஞ்சாப்பிள்ளி பட்டாணி அம்பாள் அவர்கள் அது கண்டலை சார்ந்த மூர்த்தி அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். அவர் குடும்பத்திலே சனிப்பார்வை இருந்தால் அற்பார்வையாக இருக்கும்படியாக வாழ்த்து வேண்டுகிறேன். அது கொடுத்தவர் குடும்பத்திலே அமராகிய மகமாரியம்மன் இருந்து தனிப்பார்வை இருந்தால் அற்பார்வையாக இருக்கும்படியாக வாழ்த்து வேண்டுகிறேன். என் மகனாகிய சாந்தத்தை இருந்தா சீக்கிரம் வர சொல்றேன்.
பேச அதான் எங்க பாட்டி செவனை வாயில என்ன சூத்துல வச்சுட்டான். அதான் அதான் மொட்டை ஒத்துக்கிறேன். இவன் என்ன சொல்றது, உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுல இருந்து அடிச்சு பள்ளிக்கூடம் சேர்த்திருக்கிறீங்க ரொம்ப தூரம்ல நடந்தே போகணுமா? துருவத்துக்கு போகணும். சேர்த்துக்கிறான். சரி நடந்தே போகணும், நடந்தே வரணும். அவன் என்ன சொன்னா, என் வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வரேன், உன் வீட்டுல இருந்து தவிடு எடுத்துட்டு வரேன். நீதான் சொன்ன உங்க வீட்டுல அரிசி எடுத்துட்டு வாடா, எங்க வீட்டுல தவிட்டு எடுத்துட்டு வரேன் நான் சொன்னேன். சொன்னா சொல்லி ஊதி ஊத்திட்டே போவோம். காலி ஆயிடும். அரிசியா தின்னா போட்டு காலி ஆயிடும். அதுக்கு தவிட்ட கலந்து தின்னா ஊதி ஊத்திட்டு போலாம். அரிசியும் தவிட்டையும் ஒன்னா கலந்து ஊதி ஊதி திருட்டு போனா லேட் ஆகும். ஒரு நாள் நல்லா போனோம். சரி ஏமாத்திங்கிறாமா? ஒரு நாள் எடுத்து போய் நல்லா சாப்பிட்டேன். ரெண்டாவது நல்லா பண்ணா வள்ளியார் போது அது பெரிய அரிசி எடுத்துட்டு வந்தவன் ஏமாந்தவன் இல்ல தவிட்டு எடுத்துட்டு வந்தவன் தான் ஏமாந்தவன். அம்மா சண்டை போடுறாங்க. ஏன்டா அச்சவே ரொம்ப சண்டை போடுறாங்க தெரியுமா? சண்டை போடுறாங்க. சண்டை போடுறாங்க. நம்ம வீட்டுல ஒரு மூட்டை கருக்கா தவிர வாங்கி வச்சிருக்கோம். அதனால ஒரு மீன் வச்சிருக்கீங்க போடுறீங்க. ஆமா. அதிக தின்ன வேண்டியதானே. ஒரு மூட்டை தவிர மூட்டை திங்கிற வாங்கி சொன்னா உலகம் உங்களுக்கு பொறுத்த சேவல பொறுத்து. அதான் உலகம் போகுது. ஆமா. பாத்து பாத்து நான் நாக்கணுமா. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் தான் 4 யார் குடும்பம். நீங்க 3 வந்து மொத்தமா இருக்குது. ஏண்டா கொஞ்சம் பெத்தா பாரா அப்படி தின்றா இல்ல இனி ஓது வளர்த்தாப்பா. ஏய் ஏண்டா அரிசி ஆச்சா 4 பேத்துக்கு ஆக்கி போடலாம்னு நான் சண்டை போடலாம். உங்க அம்மா எதுக்கு எங்க தவிர அம்மா தவிடு பார்த்து பண்ணி கொடுத்தாவப்பா. அது மாத்திரமா சண்டை போடுறா. சரி நம்ம ஆல்மத்துல மாத்து பையா. பைபிள் தண்ணி விட மாட்டேங்கறாமா? ஏண்டா ஏண்டா அவனுக்கு என் பிள்ளைக்கு தண்ணி விடல? ஏன் பைபிள் தண்ணி வரல? என் பிள்ளை எதற்கானாலும் நீ கொடுக்கணும். ஏன்னா என் பிள்ளை ராஜா விட்டு கண்டு குட்டி தொம்பு மூட்டு பண்ணி குட்டி. ராஜா விட்டு கண்டு குட்டி பிள்ளை மட்டும்தான் திங்கும். தொம்பு மூட்டு பண்ணி குட்டி பிய்ய மட்டும்தான் திங்கும். அதே தின்னு நீ பாட்டுக்கணும். என்னுடைய ஆதாரமாக தெரிவித்த போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆத்து பெற்று கொள்ளணுமா? ஆத்தி வர மாட்டாங்க. அல்லது அம்மா அந்த புறமாவே ஓலாம் நாள் போய் விளையாடி கொண்டிருந்த என்னை அது சீக்கிரம் அழைக்கிறேன். என்ன காரணம் எதற்குமா? மகராபியாக வாழ்வாய் கண்மணி.
அநேக விதமான மலைகளை கொண்டு வந்து பாதத்தில் வைத்து பன்னிரால் அடிவழி பட்டால் அடித்து வட்டி அதே கூட வந்து செய்கிறேன்ப்பா. நம்மை போல் மூதாதிகள் அவத்தமானவர்களோ இந்த 50 ஆண்டு இருக்கின்றார்கள். அவரவரும் பாவத்தை செய்து நரகத்தடைந்திருக்கின்றார். அவர்களை போல் நாமும் நரகத்தடைந்து விடுவோமோ அப்படி என்பதாக ஒரு மலையில் அகப்பட்டு எவ்வளவோ துடி துடித்து தன் உயிரை விடுகிறதோ அதுபோல் என்னவோ என் மனமானது வேதனை அடைகிறது. அது மட்டும் அறிகிறது ஒரு பிறவி கண் கட்டவன்போ இந்த உலகத்திலே யாரை அடிக்கினால் 4ஆம் பதியை மோட்சம் அடையலாம். இந்த பாவத்திலிருந்து விடுபடலாம். ஏனென்றால்